ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். யார் வலிமையானவன்? இந்த உலகத்தில் எவ்வளவோ உயிர்கள் இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்று வலிமையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாயை. இப்போ இந்த உங்களுக்கு நான் சொல்ல போகிற இந்த ஸ்டோரியில் ஒரு பூனையோட லைஃப் ஸ்டோரி. அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ஒரு வலிமையானவன் நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, இந்த உலகத்திலே யார் வலிமையானவன் அப்படின்னு கேட்கும்போது முனிவர் சொல்கிறாரு, உலகத்திலேயே சூரியன் தான் வலிமையானவன், அதனால் நீ சூரியனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பூனை பார்த்திங்கன்னா சூரியனை தேடி போய் சூரியன்கிட்ட போய் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, இந்த உலகத்திலே நீ தான் வலிமையானவனா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுது. அப்போது சூரியன் சிரிச்சிட்டே சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, என்னையே ஒருத்தன் மறைச்சிட்றான், அவனை தாண்டி என்னால் போக முடியலை, அவன் தான் என்னோட வலிமையானவன். ஸோ நீ அவனை போய் கல்யாணம் பண்ணு. அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த சூரியன் சொல்லுது, அவன் பேர் மேகம். மேகக்கூட்டங்கள் தான் என்னோட வலிமையானவன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை அங்கேருந்து கிளம்பி மேகக்கூட்டத்துக்கு போயிடுது. மேகக்கூட்டத்துக்கு போயிட்டு மேகத்திட்ட போய் கேட்குது, மேகமே மேகமே, நீ தான் இந்த உலகத்திலேயே வலிமையானவனா, ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மேகத்திட்ட போய் சொல்லுது. மேகம் சொல்லுது, அடடா, நான் அந்த உலகத்தில் வலிமையானவனா? யார் சொன்னது? சூரியன் தான் சொன்னார். இல்லை, தவறு, நான் கிடையாது. என்னோட வலிமையான ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் என்னையவே கலைச்சிருவான். நான் ஒன்றா கூடியிருப்பேன், ஆனால் என்னையவே கலைச்சிருவான். ஸோ அவன் தான் வலிமையானவன், நீ அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு மேகம் சொல்லிடுது. அப்போ அவன் யாருன்னு கேட்கும்போது, அவன் யாருன்னா காற்று. காற்று என்னோட வலிமையானவன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனை மேகத்திட்ட இருந்து காற்றுக்கிட்ட போய் சொல்லுது, காற்றே காற்றே, நீ தான் அந்த உலகத்திலே வலிமையானவனா, ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு காற்றுக்கிட்ட போய் கேட்கும்போது, காற்று சிரிச்சுக்கிட்டே சொல்லுது, நான் இந்த உலகத்தில் வலிமையானவன் கிடையாது. யார் சொன்னது? மேகம் தான் சொன்னாங்க. இல்லை, நான் கிடையாது. என்னோட ஒருத்தன் வலிமையானவன் இருக்கான், அவன் நான் செல்லும் பாதையை என்னை திசை திருப்பி விட்டுருவான், அவன் தான் என்னோட வலிமையானவன், அவனை தாண்டி என்னால் போக முடியாது, ஸோ அவன் தான் என்னோட வலிமையானவன் அப்படின்னு அந்த காற்று சொல்லுது பூனைக்கிட்ட. அப்போது பூனை கேட்குது, அது யார் உன்னோட வலிமையானவன் அப்படின்னு கேட்கும்போது அந்த காற்று சொல்லுது, மழை அப்படின்னு சொல்லுது. உடனே இந்த பூனை சரி அப்படின்னு சொல்லிட்டு மலைகிட்ட போய் கேட்பேன்னு சொல்லிட்டு நேராக போய் மலைக்கிட்ட போய் கேட்குது, மலையே மலையே, நீ தான் அந்த உலகத்திலே வலிமையானவனா, ஸோ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. அப்போது அந்த மலை சொல்லுது சிரிச்சுக்கிட்டே, அடடா, நான் கிடையாது, நான் வலிமையானவன் யார் உனக்கு சொன்னதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி காற்று தான் சொன்னது. ஓகே, நான் வலிமையானவன் கிடையாது, இது தவறான செய்தி. ஸோ என்னோட வலிமையான ஒருத்தர் இருக்கிறான், அவனால் என்னால் நிம்மதியாகவே வாழ முடியலை இந்த உலகத்தில், என்னையே குடஞ்சி என் வயிற்றுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கிறான், அவன் தான் என்னோட வலிமையானவன் அப்படின்னு மலை பூனைக்கிட்ட சொல்லிருச்சு. அப்போது பூனை உன்னோட வலிமையானவன் ஒருத்தன் இருக்கிறானா, அவன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவன் என் வயிற்றுக்குள்ளே தான் இருக்கிறான், நீ நேரிலே போய் பாரு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் பூனை நேராக உள்ளே போகுது, மலையோட வயிற்றுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தா அங்கே உட்காந்துருக்கிறது எலி அண்ணன். பூனையை பார்த்த உடனே ஒரே ஓட்டம், தலை தெறிக்க ஓடுது. அப்போ தான் தெரிஞ்சது பூனைக்கு, ஆகா, நம்ம இவ்வளோ தூரம் சுற்றி சுற்றி இந்த உலகத்தில் நம்மளோட வலிமையானவனை தேடிட்டு வந்தோமே, கடைசியில் பார்த்தா நம்மளை பார்த்த உடனே ஓடுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் வலிமையானவன்னு இந்த உலகமே சொல்லிருச்சு, இனிமேல் நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது, நம்ம தான் என்றைக்கும் வலிமையானவன் அப்படின்னு அந்த பூனை அப்போ தான் உணர்ந்துச்சு. அந்த பூனை இனத்திலே இன்னொரு பூனையும் கல்யாணம் பண்ணிக்கிருச்சு. இதுதான் அந்த கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.